ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட் நியூஸ்ங்க. நம்ம இன்ஸ்டியூட் விஸ்தாரா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங்ல நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போறோங்க. இனி அடுத்து பேங்க் எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்க போது. ஃப்ரம் ஜூன்ல வந்து ஆர்ஆர்பி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வந்து ஐபிபிஎஸ் வரப்போகுது. ஸோ அப்படியே ஒவ்வொரு எக்ஸாமா ஃப்ளோ ஆயிட்டே இருக்க போது. ஸோ நீங்க அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? இல்லைனாலும் இனி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எங்க நிக்கிறீங்க அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ணணுமா, இல்ல விஸ்தாரா கூட சேர்ந்து நீங்க ஜேர்னி ஆரம்பிக்கணுமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். மே 1ல இருந்து டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறோங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ் பேக்குக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, டாபிக் வைஸ் டெஸ்ட் 45 டெஸ்ட் இருக்க போதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 days ஒன்ஸும் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்க போதுங்க. ஏன் இந்த 3 days ஒன்ஸ் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அது ரிவ்யூஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல திரும்பியும் ஒர்க் பண்ணணும். ஸோ எதை நம்ம விட்டுருக்கோம், எது நம்மளுக்கு சரியா இருக்கு, எது நம்ம ஸ்ட்ரென்த், எது வீக்னஸ், இந்த டெஸ்ட்டை வந்து தெரியாத கொஸ்டின்லாம் நம்ம அதுல ஒழுங்கா போட கத்துக்கிட்டோமா, இப்படியெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு ஆப்டிக்கு ஒரு நாள், ரீசனிங்க்கு ஒரு நாள், இங்கிலீஷ்க்கு ஒரு நாள், இப்படி 3 நாள் உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவையும் டெஸ்ட்டுங்க. இது போக ஒவ்வொரு டெஸ்ட் எழுதினதுக்கு அப்புறமும் அன்னைக்கே 7 to 9 உங்களுக்கு வந்து 1 to 1 ரிவ்யூ செஷனும் இருக்க போதுங்க. இந்த ரிவ்யூ செஷன்ல நீங்க அதுல வந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நாங்க கிளாரிஃபை பண்ணி தருவோங்க. எந்த டெஸ்ட் சீரீஸுமே இந்த லைவ் டவுட் கிளியரிங் செஷன் வந்து கொடுக்கறது இல்ல. நாங்க உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறோம். ஏன்னா நீங்க எல்லாரும் இந்த வாட்டி பாஸ் பண்ணி போயிடணும். அதுக்கு எங்களால என்ன உதவி முடியுமோ அதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோங்க. சரி, டெஸ்ட் சீரீஸ், அதாவது இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அதுல வந்து ஒரு ஃபோரம் மாதிரி இருக்க போதுங்க. உங்களை மாதிரி எழுதின எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ஆல்ரெடி ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு மெத்தட் போட்டிருக்கலாம், இல்ல ஒரு சம்முக்கு வந்து நிறைய டைம் கன்சியூம் ஆயிருக்கலாம். அதை வேற விதமா ரொம்ப சிம்பிளரா வேற யாராச்சும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் நம்ம அங்க இருந்து வாங்கிக்கலாங்க. ரியல்லி ரொம்ப எஃபெக்டிவா இருக்க போது. இது போக உங்க பேட்சுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ், இது 3க்கான வீடியோ ஆக்சஸ். நீங்க ப்ரிலிம்ஸ் முடிச்ச உடனேயே, ப்ரிலிம்ஸ் முடிச்சு உங்களுக்கு இவ்வளவு மார்க்ஸ் வந்துரும், கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் வந்து த்ரூ ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் போது நீங்க அதுல இருந்து வீடியோ ஆக்சஸும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 பெர் மந்த்துங்க. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு அப்படியே அடுத்து எல்லா எக்ஸாம்ஸ் முடிக்கிற வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் நீங்க எங்க கூட இருக்க போறீங்க. ஸோ நீங்க திரும்பியும் ஃபுல் கோர்ஸ் எடுத்துக்காம டெஸ்ட் வைஸ் நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் கோர்ஸை விட இது உங்களுக்கு மச் சீப்பர். அதே டைம் உங்களுக்கு வந்து லைவ் கைடன்ஸ், 1 to 1 கைடன்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சோன்னையும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸும் கிடைக்குது. அதுல ரிவிஷன் கிளாஸஸ் இருந்தா அதையும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், இதுல வீடியோ ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் கிளாஸஸ் நாங்க டெய்லி ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிறதா இருந்தா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் நீங்களுமே அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபருங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல் த வெரி பெஸ்ட்ங்க. எல்லாரும் இந்த வருஷம் ஒரு பேங்க் ஆபீசராவோ பேங்க் கிளரிக்கல் எம்ப்ளாயியோ ஆகணும்ன்ற வாழ்த்துக்களை விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங்ல இருந்து தெரிவிச்சுக்கிறோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.